நம்முடைய சபை போதகரும் கல்மைப்பர் ஊழியர்களின் போதகரும் நம்முடைய சகோதரருமாகிய சகோதரர் சதீஷ் சைலஸ் அவர்களுக்கும் சகோதரி சில்வி அவர்களுடைய 25ஆம் ஆண்டு திருமண நாள், அதையும் நம்முடைய அவங்களுக்கு பிறந்த ஜோசஸ் 24வது பிறந்த நாளை கொண்டாட போறாரு. இன்னைக்கு அவருக்காக சேர்த்து நம்ம கேக் கட் பண்ண போறோம். ஒரு வண்டிக்கு வண்டி போகணும் அப்படின்னா முக்கியமான தேவை இருக்கு, பெட்ரோல் தேவை. வண்டி இருக்குது, வண்டிக்கு போகணும், பெட்ரோல் தேவை இல்ல, அதுக்குள்ள நிறைய கீர் இருக்குது. பெட்ரோல் ஊத்தினாலும் அந்த கீர் வேலை செஞ்சாதான் வண்டி மூவ் ஆகும். இப்போ நம்ம பாக்குறது சபையா போதகரை மட்டும்தான் பாக்குறோம். அதுக்கு பின்னாடி நிறைய கீர் இருக்கு. அந்த கீர்லாம் சரியா இயங்கினாதான் சபையும் நம்மளையும் தினந்தோறும் நமக்காக ஜெபிக்கிறதும் தினந்தோறும் நம்முடைய குடும்பங்களை பிரயாசப்பட்டு ஆத்மாதாயம் பண்றதுக்கு அந்த டைமு நேரம் அதுக்கான அர்ப்பணிப்பு தியாகம் இதெல்லாம் செய்யணும். அப்படின்னா முதல்ல குடும்பம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி குடும்பமா இணைத்து 25 வருஷமா ஆண்டவர் சப்போர்ட் பண்ணதுனால தான் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ஓட முடிஞ்சது. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நிக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு. நம்ம ஜெபிக்காத நேரங்கள்ல கூட நமக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை அவங்க தெரிந்து கொண்டதுனால, கிறிஸ்து அவங்களை முன்குறித்ததுனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துறோம். அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாளை செலிப்ரேஷன் பண்றோம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினதை போல இங்க அநேகர் நம்முடைய சொந்த பந்தங்கள் உண்டு. நமக்கு ரோல் மாடல் அவங்க தான். அவங்க எப்படி நம்மளை நடத்தினாங்களோ நம்ம மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவோம். அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். அவங்களுக்காக நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய கைகளை உயர்த்தி அவங்களை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி சங்கீதாவை ஜெபிக்கும்படியே நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நீங்க ஸ்பெஷலா ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறதற்கு ஒன்று கூடி சபையாய் ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி இருப்பதற்காக உங்க கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இப்படியாக ஆண்டவரே இந்த திருமண நாளையும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஜோசஸோடைய பிறந்த நாளையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் ஆண்டவரே சபையாராய் இணைந்து ஆண்டவரே இதை கொண்டாடும்படியாக நீ செய்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க கேட்டது போல ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே எங்க மனசுக்குள்ள ஆண்டவரே நாங்க நிலைநிறுத்தி கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே உண்மை நாங்க பற்றி கொள்ளணும். அப்பொழுதுதான் நாங்க எல்லா காரியத்தையும் நாங்க வெற்றியை பார்க்க முடியும் ஆண்டவரே. அதை இவங்க மூலமா இவங்க வாழ்க்கை மூலமா ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீர் ஆண்டவரே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் அவர்களை ஆண்டவரே வழிநடத்தி காத்து பராமரித்து போதித்து சுவாமி எல்லா காலத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அண்ணனையும் மிஸ்ஸையும் ஆண்டவரே ஜோசியும் அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல இந்த நேரத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளும். எங்களை போல அநேக ஆத்துமாக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அநேகரை உங்களுடைய ஆண்டவரே மகிமைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவங்க குடும்பத்தாரை நாங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் ஜீவனோடு பலத்தோடு சுகபலன் ஆரோக்கியத்தோடு அவங்க குடும்பத்தை நடத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனியும் தொடர்ந்து ஓடுகிறதற்கு அவர்களுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகபலத்தையும் கொடுத்து அவங்க குடும்பத்தை நீர் ஆண்டவரே கண்ணின் மணியை போல உடைய பராமரிப்புல உடைய சட்டை நிழல நீர் பாதுகாத்து வைத்துக் கொள்ள போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஓட்டத்துல அவங்க ஓடுகிறதற்கு பலனித்தாரும் ஜோசஸையும் விசேஷ விதமாய் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 24 வருடம் ஆண்டவரே அந்த பிள்ளையை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர், காத்து வந்திருக்கிறீர், போதித்து வந்திருக்கிறீர். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைத்துக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. இதற்காக உங்களுக்கு நன்றி துதி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளையும் ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் அநேகருக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே இந்த பிள்ளையை நீர் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.
செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.